விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும்னு அவரது மனைவி சங்கீதா கடந்த பிப்ரவரி மாதத்தில் மனு தாக்கல் ஒன்று செஞ்சிருந்தாங்க. அதையடுத்து பல திருப்பங்களுடன் இந்த விஷயம் செஞ்சிருக்குது. விஜய் அசால்ட்டாவே இதை டீல் செய்வதாக அவரது செயல்பாடுகள் உணர்த்துகின்றன. சூழல் இப்படி இருக்க அந்த மனுவானது இன்னைக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இன்றைய தினம் விஜய் ஆஜராவாரா? அப்படி ஆஜரானால் அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே எழுந்திருக்குது. விஜய் இன்னொரு நடிகையும் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறார். கடந்த 5 வருஷங்களாகவே உணர்வு ரீதியா அவர் என்னை பிரிந்துதான் வாழ்கிறார். அதனால அவரிடம் இந்த விவாகரத்து வேண்டும். நடிகை விஷயத்தில் கணவர் தரப்பிலிருந்து நெருக்கடி வந்தால் அந்த நடிகையின் பெயரை சொல்வேன். அவரை 2வது எதிர் மனுதாரராகவும் சேர்ப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அவரது இந்த குற்றச்சாட்டுகள் ஹாலிவுட்டில் பெரிய புயலை கிளப்பியிருக்குது. போதாக்குறைக்கு விஜய் இப்போ அரசியல் களத்திலும் இருக்கிறார். அதனால அங்கேயும் இந்த விஷயம் எதிரொலிச்சிருக்குது. சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செஞ்ச சில நாட்கள்லேயே எல்லாராலும் சந்தேகிக்கப்பட்ட நடிகை த்ரிஷாவுடன் திருமணத்திற்கு வந்திருந்தாரு. அது பெரிய கண்டனத்தை பெற்று கொடுத்துச்சு. அதையடுத்து ஒரு கூட்டத்தில் பேசிய அவர் சங்கீதா விஷயத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னு கேஷுவலாக சொல்லியிருந்தாங்க. தன்னோட 20 வருஷமாக வாழ்ந்து வரும் அவர் இப்போது செஞ்சு கொண்டிருப்பது ஒர்த்தில்லை அப்படின்னு சொல்ல விஜய்க்கு எப்படி மனசு வந்ததோ அப்படின்னு கேள்விகளும் எழுந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, விவாகரத்து மனு மட்டுமில்லாமல் இன்னொரு மனுவையும் தாக்கல் செஞ்சிருந்தாங்க சங்கீதா. அதில் நீலாங்கரை வீட்டில் தன்னை அனுமதிக்க விஜய் மறுக்கிறார், அவர் அனுமதிக்க உத்தரவிடணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. என்னது, வீட்டுக்குள்ளேயே விடலையா அப்படின்னு இந்த விஷயத்திலும் விஜய்க்கு எதிராகவே மக்களின் குரல் இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த விஷயம் விஜய் இத்தனை வருஷங்கள் காப்பாற்றி வச்சிருந்த இமேஜை அடுத்து நொறுக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது தேர்தலில் எதிரொலிக்குமோங்கிற அச்சமும் தாவேகா தொண்டர்களிடையே இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சில நாட்களுக்கு முன்பு விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் நெருக்கமான ஜோசியர் ஒருவர் சென்னை வந்து 2 பேருக்கும் பஞ்சாயத்து செய்ததாகவும் அப்போ விவாகரத்து கொடுக்க விஜய் முடிவு செஞ்சிட்டாரு. 250 கோடி ரூபாய் ஜீவானம்சம் தர முடியாது, வேணும்னா 25 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு விஜய் சொன்னதாகவும் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில இன்னைக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இன்னைக்கு விசாரணையில் ஆஜராவாரா? அப்படி ஆஜராகும் பட்சத்தில் சங்கீதாவுக்கு விவாகரத்து கொடுத்துடுவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே இருக்குது. அதையடுத்து தேர்தல் பரப்புரை இருப்பதால் தன்னால் நேரில் ஆஜராக முடியாது, எனவே வீடியோ காலில் ஆஜராக அனுமதிக்கணும் அப்படின்னு விஜய் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஆக மொத்தம் இத்தனை வருஷம் விஜய் சங்கீதா திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு தெரிஞ்சிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.